वेदान्तदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युस्तन्नमामि गजाननं यस्य निश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममे तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। वेदवेदान्तसाम्राज्यधर्मकामार्थमोक्षदम् वेदवेदान्तसाम्राज्यधर्मकामार्थमोक्षदम् विद्यारण्यं नमः पुण्यं यः अविद्यारण्यमच्छिनत्। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमो नमः। अस्यां वेदभाष्यगोष्ठ्यां समुपस्थितान् श्रीचरणान् प्रणिपत्य अस्मद्गुरुवर्यांश्च नत्वा सभ्यस्थान् सर्वान् विदुषः प्रणम्य ऋङ्मन्त्रस्य व्याख्यानं विद्यारण्यस्वामिपादैः यथा कृतं तदनुसृत्य किञ्चित् वक्तुम् अभिलषे। கலந்தே சொல்லணும் நம்ம பொதுமக்களை உத்தேசிச்சு தமிழே சொல்லலாம். அங்கே அப்படித்தான் அவளே சமஸ்கிருதம் நிறைய பேசுறவாங்க. அப்பெல்லாம் ஒரு காலத்துல சமஸ்கிருதம் பேசுறவாங்க. ரிக்வேதத்தில் தானஸ்துதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுத்தம் இருக்குது. தானஸ்துதி, தானத்தை ஸ்துதி பண்ணுற ஒரு சுத்தம் இருக்குது. இந்த சுத்தத்தினுடைய மந்திரார்த்தத்தை சயனாச்சாரியால் எப்படி சொல்லியிருக்காலோ அதன்படி சொல்கிறேன். அதுக்கு முதல்ல வேதம் எதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோமானால், இந்திரியாதி சக்ஷுராதி இந்திரியங்கள்னால அந்த பிரமாணங்கள்னால எது கிரகிக்கப்படுறதோ அதை பற்றி வேதம் பேசுறது இல்லை. ஏன்னா அது இந்திரிய பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலே அது தெரிஞ்சுப்படுறது. மேலும் அனுமானங்கள்னாலையும் நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதை பற்றியும் வேதம் பேசுறதில்லை. இதெல்லாம் தவிர்த்து எந்த ஒரு உபாயம், இதனால தெரியாத ஒரு உபாயத்தை தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வத அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய தாற்பயமாக இருந்தால் அது வேதத்தினால சொல்லி தெரியப்படணுங்கிறது இல்லை, தானாகவே அது தெரியும். வாக்கு சிருஷ்டியிலே வாக்கை நம்ம படிச்சதுனால, வாக்க சுவாமி படிச்சதுனால சொல்லணுங்கிறது தானாகவே தெரிகிறது. அது வேதம் சொல்லணுங்கிறது இல்லை. ஆனால் எதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் வேதத்தினால தெரியப்படுத்தணும். அதனால வேதம் சத்தியம் வர அப்படிங்கிறதுல அந்த தாற்பயம் சத்தியம் தான். அதனாலேயே கிடைக்கிறது அனுத்தம் நாவத அப்படின்னு. அனுத்தத்தை சொல்லப்படாது, சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுபோல நம்ம எந்தெந்த விஷயத்துல வேதம் நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறதோ அது ரெண்டு பிரகாரமாக இருக்கு. ஒன்று அது சாட்சாத் ஆதேசம் பண்ணி இதுல பிரவர்த்திக்கணும்னு சொல்றது. இன்னொன்று கதாரூபமாகவோ இல்லை அதை ஸ்துதி பண்றதன் மூலமாகவோ அதனுடைய பலனை சொல்வதன் மூலமாகவோ இதுல பிரவர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது ரெண்டுமே ஒரே மார்க்கத்தில் பிரவர்த்திக்க நம்மளை பண்ண வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக வேதத்துல தெரியப்படுறது. அதுல சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னா சொல்றதுல தேயம் அப்படிங்கிறதும் ஒரு ஆதேசம் வேதம் சொல்றது. கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதை எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத வேதம் சொல்லல. ஆனா எப்படி கொடுக்கணும், எந்த பாவத்தோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கேன பிரகாரேன தேயம் அப்படிங்கிற அம்சத்தை ஸ்ரத்தையா தேயம் அப்படின்னு சொல்லுது.
அதே விஷயம் இங்க ரிக்வேதத்துல இந்த சூக்தத்துல கொடுப்பவருக்கு என்ன பலன் கிடைக்கிறது, கொடுக்காமல் போனால் என்ன பலன் கிடைக்கிறது, இவாளுடைய கதிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி பிரசம்சையாக இந்த சூக்தம் சொல்ல போறது. இந்த சூக்தம் 8வது அஷ்டகத்துல 6வது அத்தியாயத்துல உபாந்தியமா இருக்கக்கூடிய சூக்தம். 2 சூக்தம், கடைசியில இருந்து 3வது சூக்தம் நவாஉ தேவாஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த நவாஉ தேவாஹ சுதமித் வதந்த துருதாஷி தமுபாகச்சந்தி மிருத்யவாஹ உதோ ரயிஃப் ப்ருணதோ நோபாதஸ்யத்யுதா ப்ருணன்மர்டிதாரண்ணவிந்ததே அப்படின்னு இந்த சூக்தம் ஆரம்பிக்கிறது. அங்கிர கோத்திரத்துல, அங்கிரஸ்ங்கிற ரிஷியினுடைய கோத்திரத்துல வந்த பிக்ஷுஹு அப்படிங்கிற ஒரு ரிஷி இந்த மந்திர திரஷ்டா, இந்த சூக்தத்தினுடைய திரஷ்டா. எந்த மந்திரங்கள்னால எந்த தேவத்தை சொல்லப்படுறதோ அதுவே பல கோத்திரத்துல இருக்காரு. இந்த சூக்தத்துடைய ரிஷியின் பேரு பிக்ஷுஹு அப்படின்னு. எந்த பிக்ஷு அப்படிங்கிறது அதனால அன்னத்தோட பிரசம்சையை சொல்ல கேட்கக்கூடிய ஒரு ரிஷியாவும் அமைஞ்சுட்டார். இதுல எந்த மந்திரத்தினால எந்த எதை ஸ்துதிக்கப்படுறதோ அதுவே அந்த மந்திரத்துக்கு தேவதை அப்படின்னு ஒரு நியாயம். யா ஏன உச்சதே சாயேவ தேவதா, யா எத்திர உச்சதே சாயேவ தேவதா அப்படின்னு. அது ரொம்ப விசேஷமாக ரிக்வேதத்துல பார்த்தோமானால் ஒரு சூக்தத்துல தவளைகளை பத்தி பிரசம்சையா சொல்றார் வசிஷ்டர். அதனால அந்த சூக்தத்துக்கு தேவதையே தவளைகள் தான். மண்டூகாக ஏவ தேவதாக சம்பத் சரம்ஷாஷானாக அப்படின்னு. இன்னொரு இடத்துல ஸ்வானத்தை பத்தி சொல்றாரு, அதுக்கு ஸ்வானமே தேவதை. இப்படின்னா விசித்திரமாக இங்க பார்க்க முடியும். பட்சிகளை பத்தி சகுந்தகான்னு ஒரு பட்சியை பத்தி சொல்றாரு, அதுல சகுந்தகாங்கிற பட்சிகளே தேவதை. அப்படி இந்த சூக்தத்துல தான கிரியையை பத்தி சொல்றதுனால இந்த சூக்தத்துக்கு தான கிரியையே தேவதை. அது மட்டும் இல்லாம தனத்தை பத்தியும் சொல்றதுனால தனமும் தேவதை அப்படியாக வச்சிருக்கா. இது முதல் மந்திரம். இந்த முதல் மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா வத்திரேகமாக இந்த தானத்துடைய பிரசம்சையை சொல்றது. நவாஉ தேவாஹ க்ஷுதமித் வதந்த வதந்ததுஹு. எல்லா மனுஷாளுக்குள்ளேயும் க்ஷுத்ங்கிற ஒன்று இருக்கு, பசிங்கிறது. அது எப்பவுமே வர்றது. அது சமணமானதுக்கு அப்புறம் திருப்பியும் உதயமாறுது. திருப்பி அதுக்கு நம்ம எத்தனை சமணம் பண்ணாலும் அது திருப்பி அது நம்ம சரீரத்துக்குள்ள உதிச்சுட்டே இருக்கிறதுனால அதுக்கு சுத்துங்கிறது பேர் கிடையாது. வாஸ்தவமாக அது சுதம்னு சொன்னா கூட அது தேவர்கள் சிருஷ்டி பண்ணது வதம். அது நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளை வதம் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறதுனால வதமேவ தேவாஹா ததுஹு ந க்ஷுதம் ததுஹு அப்படின்னு அர்த்தம் பண்றோம். தேவாஹா க்ஷுதம் ந ததுஹு வதமேவ தத்தவந்தா. எதுக்கு அப்படின்னா இந்த பசியை ஒருபொழுதும் போக்க முடியாது, ஒருபொழுதும் நிவர்த்தி பண்ண முடியாது. அதாவது சம்பூர்ணமா நிவர்த்தி பண்ண முடியாது, தாத்காலிகமாக நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த க்ஷுது எல்லாருக்கும் இருக்கிறதுனால அந்த அன்னமானது ஆமா சுட்கொள்வே மனுஷ அப்படின்னு சொன்னதுனால யாரு அன்னத்தை தனக்காக உபயோகிக்கிறானோ அவன் வதத்தையே அடைவான். அப்படிங்கிறதுனால ஆசிதம் அப்படிங்கிற அர்த்தப்படும் சொன்னார். உதாசிதமுபகச்சந்தி மிருத்யவாஹ. ஆசிதம் அப்படிங்கிற இடத்துல இங்க சயனாச்சாரியாருடைய பாஷ்யம் யஹா அதத்வா ஸ்வயமேவ புஞ்சானஹ தம் மிருத்யவஹா உபகச்சந்தி. மிருத்யவஹான்னு இங்க பகுவச்சனம் போட்டார். இங்க ஆசிதம்ங்கிறதுல இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை இவர் அபிப்பிராயமா எழுதினால் கூட இங்க அன்னம்ங்கிறதாக வச்சுக்கல. அதத்வா ஸ்வயமேவ புஞ்சானஹா அப்படின்னாக்க மற்ற பதார்த்தங்களையும் எடுத்துக்கலாம், தனத்தையும் எடுத்துக்கலாம். அப்படி யார் தானே சாப்பிடுகிறானோ, இன்னொருத்தருக்கு கொடுக்காதிக்கு சாப்பிடுகிறானோ அவனையும் மிருத்யவஹா உபகச்சந்தி அப்படின்னா சமீபமாக மிருத்யு வருது அப்படின்னு சொன்னார். இப்போ கொடுக்காம சாப்பிட்றவனுக்கு மிருத்யு வருது அப்படின்னு தெரியுது, கொடுத்து சாப்பிட்றவனுக்கு மிருத்யு வராதா அப்படின்னா அவனுக்கும் அவசியம் மிருத்யு வரத்தான் போறது. அதனால ரெண்டாவது என்ன சொல்றதுன்னா ரெண்டாவது வாக்கியத்துல கொடுத்து சாப்பிட்றவனுக்கும் மிருத்யு வரத்தான் போறது, கொடுக்காது சாப்பிட்றவனுக்கும் மிருத்யு வரத்தான் போறது. மிருத்யுங்கிறது ஒருத்தனுக்கு நிச்சயமானது. அதனால அதை போய் இப்படி சொன்னாக்க அது சரியாக ஆகாது. அதனால அடுத்த வாக்கியத்திலே கொடுத்து சாப்பிட்றவனுடைய தனமானது வளர்ந்துட்டே இருக்கும்,
கொடுக்காத சாப்பிட்றவனுடைய தனமானது குறைஞ்சுட்டே போகும். இந்த குறைஞ்சுட்டே போய் இவன் மிருத்யு அடைவான். அவன் வளர்ந்துட்டே போய் யதா காலத்தில் எப்படி மிருத்யு அடையணுமோ அதே மாதிரி அடைவான். அப்படிங்கிறதுனால பிரணதா அப்படின்னா பிரணதானேங்கிற தாத்துலேருந்து வருது. கொடுத்துட்டே இருக்கிறவன். உதோ ரயிஃப் பிரணதோ நோபதஸ்யதி. பிரணதா தாத்தாவானவன், கொடுத்துட்டு தாத்தாவானவன் ஒரு பொழுதும் உபதஸ்யதி. தசு உபக்ஷயே அப்படின்னு தாத்து அதுல இருந்து வருது. ஒரு பொழுதும் க்ஷயத்தை அடைய மாட்டான். உதோன்னா அபி மிருத்யவஹா உபகச்சந்தின்னு நாங்கள் சொன்னார். உதோ அப்படின்னா அபிச்ச பிரணதா ரயிஹி நோபதஸ்யதி அபிரணன் மர்டிதாரம் நவீந்ததே. அபிரணதா கொடுக்காதவாள் ஒரு பொழுதும் அவளுக்கு யார் சுகம் பண்றவாளோ அவளை ஒரு பொழுதும் கண்டுகொள்ள மாட்டார்கள். மர்டிதாரம் நவீந்ததே. மிருடன்னா சுகம், மர்டிதான்னா சுகைதா. அந்த சுகத்தை பண்ணுவிக்குபவர்களே அடைய மாட்டார்கள். அப்படின்னா இங்க என்ன தாத்பரியமாக தெரிகிறதுன்னா, தனத்தை கொடுக்காதிக்கு இருந்ததுனால பந்துக்களும் இவாளை சுகம் பண்ண மாட்டா. பந்துக்களும் இவருக்கு சுகமாக எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்க மாட்டா. தனத்தை கொடுக்காதிக்கு இருந்ததுனால ஹவிர்பாகங்கள்லாம் தேவாளுக்கு போகாம தேவாலும் இவாளுக்கு சுகம் எப்படி நடந்துக்கணுமோ, எப்படி சுகைதாவா இருக்கணுமோ அப்படி இருக்க மாட்டா. இந்த தனமே இவனுக்கு சுகீதாவா இருக்குமா அப்படின்னா அதுவும் இருக்காது. ஏன்னா அது உபதஸ்யதி க்ஷீணத்தை உபக்ஷயம் ஆயிடும். அதனால இவனுக்கு ஒரு பொழுதும் சுகம் கிடைக்காது அப்படிங்கிறத முதல் இருக்கு சொல்றது. இது அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நவாஹு தேவாஹ க்ஷுதமித்வதம் தாதுருதாசீதமுபகச்சந்தி மிருத்யவாஹ உதோ ரயிஃப் ப்ரீணதோ நோபதஸ்யத்யுதா ப்ரீணன் மர்டிதாரன்னவிந்ததே. அடுத்ததுல யார் அப்படியும் இந்த முதல் சொன்ன இருக்கல அன்னம்ங்கிற ஒரு சப்தம் தெரியல. ஆசிதம்ங்கிறதுனால அசல் வியாப்தவுங்கிறத வச்சுக்கலாம். அதனால அதிகமாக வியாப்தி அடைஞ்சதுன்னு தனத்தை கூட எடுத்துக்கலாம். ஆனா வாஸ்தவமா எல்லா தானத்தையும் விட ரொம்ப முக்கியமான தானம் அன்னதானம். அது அன்னத்தை ஒரு பொழுதும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அவன் ஒரு பொழுதும் அடைய மாட்டான் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்துல இந்த ரிஷி இந்த ரெண்டாவது இருக்குல ரொம்ப விசேஷமாக பதங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கார். ஆத்ராய சகமானாய பித்வோன்னவான் சம்ராபிதாயோபஜக்முஷே ஸ்திரம் மனః கிருணுதே சேவதே புரோதோ சித் சமர்டிதாரன்னவிந்ததே. ஆத்ராய அப்படிங்கிற சப்தத்துக்கு துர்பலாய அப்படின்னு அர்த்தம் எழுதியிருக்கார். ஆதாரியத்தே அசௌ அப்படின்னு விற்பத்தி சொல்லி எல்லாரும் இவனை கொண்டு இருக்கிறதுனால இவன் ரொம்ப துர்பலன். சகமானாய அப்படின்னாக்க காமயமானாய அப்படின்னு அர்த்தம். விருப்பப்படுறவன், சாப்பிடணுங்கிற விருப்பம் உடையவன், துர்பலனாக இருக்கிறவன். அவன் பொருட்டு பசியினால ஹிம்சிக்கப்பட்டவன். ரபிதாய அப்படின்னாக ஹிம்சிதாயன்னு அர்த்தம். பசியினால ஹிம்சிக்கப்பட்டவனுக்கு யஹா அன்னவான் அன்னமுடைய தாத்தா உபஜக்முஷே கிரகம் பிரதி ஆகதாய ஆத்த நோக்கி பசியோடு ஹிம்சிக்கப்பட்ட அன்னம் வேணும்னு விருப்பமுடையவனுக்கு தரக்கூடாதுங்கிற புத்தியில யஹா மனஹா ஸ்திரங்கரோதி யஹா மனஹா ஸ்திரங்கிருணுதே. பித்வஹா அப்படின்னு இங்க ஒரு சப்தம் சொல்லியிருக்கார். பித்வஹான்னா பிது சப்தம் அன்னவாச்சி. பிதுன்முஸ்தோ சம்மஹோ தர்மானந்த வீசீம். அங்க அங்கேயும் இதே விசேஷம் தான். பிது அன்னத்தை சொல்றதுனால அங்க பிதுஹு ஏவ தேவதா. அங்க பித்துங்கிறது நபும்சகம், புல்லிங்கம், உகாராந்த புல்லிங்கம். அதனால பித்வஹான்னாக்க பித்தூனி அப்படின்னு அர்த்தம். பித்தூனு அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல சாந்தச பிரக்கிரியை பாலைதாங்கிற அர்த்தத்துல அப்படி இருக்கக்கூடிய யாச்சகாய யஹா மதிம் ஸ்திரம் கிருணுதே. மதிம் மனஹா ஸ்திரம் கிருணுதே அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் வித்யாரண்யாச்சாரியால் எழுதுறாள்னா, ஸ்திரம் கிருணுதேன்னா அதானே ஸ்திரம் கிருணுதே அப்படின்னு. அதனால தானம் இல்லாதக்கு
பண்ணணும், கொடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல யாரும் மனசை ஸ்திரமாக வச்சுக் கொள்ளுறானோ, ஸ்திரம் மனக்கிருணுதே, அது மட்டும் இல்லை, சேவ தே புறா, அவன் முன்னாடியே நான் அனுபவிப்பேன் ஆனா தரமாட்டேன் அப்படிங்கிற பாவத்தினால புறா சேவத்தே உதோச்சித் சமர்டிதாரண்ண விந்ததே, அவன் ஒரு பொழுதும் சுகைதாவே அடைய மாட்டான். அப்படின்னா அவனுக்கு யாருமே சுகத்தை செய்ய மாட்டா அப்படிங்கிற தாத்பரியத்துல 2வது மந்திரம் சொன்னது. இதுக்கப்புறம் வெதிரேகமான பிரசம்சையை சொல்லிட்டு இப்போ அன்வயமான பிரசம்சைய 3வது மந்திரம் சொல்றது. சயித் போஜோ யோ கிரஹவே ததாத்யன்ன காமாய சராதே கிருஷாய அராமஸ்மை பவதி யாமாஹூதா உதா பரீஷு கிருணுதே சகாயம். போஜஹா அப்படின்னாக்க தாத்தான்னு அர்த்தம். போஜஹாங்கிற சப்தத்துக்கே இங்க தாத்தான்னு வியாக்கியானம் பண்றார். யஹா போஜஹா போஜ இது போஜஹா நிஜந்தாத்து அச்பிரத்தையும் பண்ணியிருக்கார். ரச்சுங்கிற சூத்திரத்தினால சயித் போஜஹா யஹா கிரஹவே ததாதி. கிரஹவே அப்படின்னா கிரகஸ்தாய அப்படின்னு சொல்ற. கிரஹவே இன்னொரு அர்த்தம் அதவா பிரதிகிரகித்ரே அப்படின்னு சொல்ற. ரெண்டு வாங்கக்கூடியவாளுக்கு, அன்ன காமாய அன்னத்தை விரும்புவோருக்கு, சரதே அன்னத்திற்காக வரவாளுக்கு, கச்சதே கிருஷாய அன்னாபாவத்தினால ரொம்ப மெலிந்த உடலை உடையவாளுக்கு, யஹா அன்னம் ததாதி போஜோ யோ கிரஹவே ததாத்யன்ன காமாய சராதே கிருஷாய, அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாக்க யஜ்ஞத்தினுடைய பலன் எதுவோ அந்த பலன் சம்பூர்ணமாக கிடைக்கிறது அப்படின்னு இங்க வேத வாக்கியமே சொல்றது. அராமஸ்மை பவதி யாமஹூதௌ, அஸ்மை யஜமானாய யாமஹூத்தோ யத் பலம் பவதி தத் பர்யாப்தம் அறம் பவதி, அதே பலன் இவனுக்கு பர்யாப்தமான பலனாக கிடைக்கிறது அப்படின்னா. யாமஹூதிங்கிற சப்தத்துக்கு யஜ்ஞம்னு அர்த்தம். யாமஹா அப்படின்னாக்க தேவஹா அப்படின்னு, யமகதவ் அப்படிங்கிற தாத்துல இருந்து, யமகந்தனேன்னு ஒன்று இருக்கு, யமகதவ் அப்படின்னு, யமகதவுங்கிற தாத்துல இருந்து எப்பொழுதுமே சென்று கொண்டே இருக்கிறவாள் தேவாள். அதனால யாமாஹா தேவாஹா, யாமாஹா ஹூயந்தே அஸ்யாமிதி யாமஹூதிஹி யஜ்ஞஹ தஸ்யாம் யாமஹூதோ தஸ்மின் யாமஹூதோ யத் பலம் தத் அறம். அறம்ங்கிறது அலம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. அஸ்மை அலம் பவதி, அவனுக்கு பர்யாப்தமான பலன் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, சண்டையில கூட இவாளுக்கு சத்ருக்கள்லாம் மித்ராளாக ஆயப்படுறாளாம். அராமஸ்மை பவதி யாமாஹூதா உதா பரீஷு கிருணுதே சகாயம். அபரிஷு அப்படிங்கிறது சத்ருக்களுடைய சேனை. அந்த சேனையில் கூட இவாளுக்கு யார் சத்ருக்களா இருக்காளோ அவா சகாயம் கிருணுதே, அவா சக்கியமாக ஆயப்படுறா. அதனால இவாளுக்கு தாதாவுக்கு ஒரு பொழுதும் சத்ருக்களே கிடையாது அப்படிங்கிறது 3வது மந்திரம் தெரியப்படுத்துது. இதே இதே இது 4வது மந்திரத்துல இப்படி யார் முதல் மந்திரத்துல சயித் போஜஹா யஹா கிரஹவே ததாத்தின்னு சொன்னதுனால இப்படியெல்லாம் யார் கொடுக்காமல் இருக்காளோ அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னாக்க நசசகா யோ நததாதி சக்யே சச்சா புவே சச்சா மானாய பித்வஹா அபாஸ்மாத் பிரேயான் நததோகோ அஸ்தி பிரணந்தா மன்யதராணம் சிதிச்சேத். யஹா யஹா ஏவம் விதம் தானம் யஹா நகரோதி தஸ்ய கிம் பலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இங்க. நசசகா யோ நததாதி சக்யே, ஒரு பொழுதும் அவளுக்கு சக்கியம் பண்ணிக்கிறதுன்னு ஒருத்தரும் வரமாட்டா. மட்டுமில்லாமல் யஹா சகா ஆசீத் ததபி சோபி இதானிம் நிர்கமிஷ்யதி, யார் இதுவரைக்கும் சகாவாக இருந்தானோ அவனும் தன்னை விட்டு போயிடுறான். நசசகா நததாதி சக்யே சச்சாபுவே, சச்சாபுவே சகமானாய சச்சாபுவே அப்படின்னாக்க ரொம்பவும் மிருகள் சகபவனாய அப்படின்னு அர்த்தம் சொல்றார். ரொம்பவும் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தவாளுக்கு கூட யஹா பித்வஹா நததாதி, பித்வஹாங்கிறது பித்தூனு அன்னங்களை, யஹா நததாதி தஸ்ய சகாபி சத்ருஹு பவதி தஸ்ய சக்கியமபி சஹா நைவ இச்சதி. அபாஸ்மாத் பிரேயான் நததோகோஸ்தி தஸ்ய ததோகஹா அப்படின்னாக்க அதனுடைய நிவாசஸ்தானம் அப்படின்னு சொல்றார். அந்த நிவாசஸ்தானம் கூட
பிரேயானு பிரேயான் நததோகோ அஸ்தி, அவருடைய நிவாசஸ்தானம் கூட சுகத்தினால நிரம்பினதா இருக்காது. ததோகா शब्दम अर्भगौ का स्वाद அவள் நிவாசஸ்தானம் கூட சுகத்தினால நிரம்பினதா இருக்காது அப்படின்னு. ஒரு பொழுதும் அங்க சுகைதா இருக்க மாட்டான்னு சொன்னார். அது போல இங்க ஒரு பொழுதும் இவாள் இருக்கிற இடம் கூட சுகத்தால நிரம்பினதாக இருக்காது அப்படின்னு சொல்லி அந்நியது அரணம் இச்சேது. அப்படி இருந்தாலும் இவன் கிட்ட அவ்வளவு சமிருத்தி இருந்தா கூட இன்னொருத்தருடைய தனத்தை தான் இவன் விரும்பும்படியாக இருப்பான். அதனால இவனுக்கு ஹிருதயத்துல உண்டாகக்கூடிய சுகமும் இருக்காது, கிரகத்திலையும் சுகம் இருக்காது, சுகயிதாக்களும் யாரும் கிடைக்க மாட்டா. அதனால ஒரு பொழுதும் தானத்தை பண்ணாமல் இருக்கப்படாது, அவசியம் தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 4 மந்திரம் இதை சோதனை பண்ணி 5வது மந்திரத்துல ந சசகாயோ ந ததாதி சக்யே ந சஹா சகா ந சஹா சகா யஹ ந ததாதி சக்யே. கிருணீயாதின்னாதமானாயதவ்யான் திராஹீயாம் சமனோபஷ்யேத பந்தாம் ஓஹி வர்த்தந்தே ரத்யே ஏவ சக்ராண்யமன்யமுபதிஷ்டந்தராயாஹ. இப்படி யார் கொடுக்கறானோ அவனுக்கு மேலும் பலன்களை சொல்றது. பிரணீயாதின் நாதமானாய யாச்சகம நாத யாச்சதே அப்படின்னு நாத யாஞ்சாயாம் தாத்து. அதுல நாதமானாய அப்படின்னா யாச்சமானாய யஹா தனம் ததாதி பிரணீயாத்து பூரயதி சஹா திராகீயாம்சம் அனுபஷ்யேத பந்தாம். வசத்தியான ஒரு மார்க்கத்தை அவன் ஒருத்தன் பார்க்கிறான். மேலும் இல்லாமல் அவனுடைய தனமானது கொடுக்கிறவனுடைய தனமானது எந்த கதியை அடையிறது அப்படின்னால் அதுக்கு உபமானம் சொல்றார் ரத்யேவ சக்ரா. இந்த பாதையில போகக்கூடிய தேருடைய சக்கரமானது எப்படி ஆவர்த்தனம் பண்ணிட்டே போறதோ ஓஹி வர்த்தந்தே எப்படி புனః ஆவர்த்ததே. சுவாமி காலம்பர சொன்னாப்ல சக்ரா அப்படிங்கிற சப்தத்துக்கே சரணேன சரணேன அராத்தின் தரேவ அப்படின்னு சொன்னார். சக்கரத்தினால தானம் இல்லாத ஒரு பாவத்தை தாண்டுவோம் அப்படிங்கிற தாத்பரியத்தில் சொன்னார். அதுபோல இவனுடைய தனமானது சக்கரத்தை போல ஆவர்த்தனம் ஆகிட்டே இருக்கு. அதனாலேயே இவன் தானம் இல்லாத பாவத்தை தாண்டி போடுறான். அதை இங்க உதாரணமா சொல்றார். ஓஹி வர்த்தன் தேரத்தேவ சக்ரா அந்யமன்யமுபதிஷ்டந்தராயாஹ. இந்த பணமானது கொடுப்பவன் இடத்திலையும் இதை வாங்கிக்கிறவன் இடத்திலையும் பரஸ்பரமாக இருந்துட்டே இருக்கிறதுனால இதனுடைய ஆவர்த்தன ஸ்திதியை சொன்னார் இங்க. மேலும் பகவான் கீதையில சொன்ன ஒரு உபதேசம் நமக்கு எல்லோரும் தெரிஞ்சது. அதை வேத மந்திரமே அப்படியே உபதேசிக்கிறது. அதைத்தான் பகவான் கீதையில உபதேசிச்சார் அப்படின்னு சொல்லணும். புஞ்சதே தே துகம் பாபம் பாபாக ஏபசந்த்யாத்ம காரணாது. தனக்காக சாப்பிடுபவன் அப்படின்னால் அவன் பாபத்தையே சாப்பிடுறான். பிரத்தியாகக்காக கொடுக்கிறது அப்படின்னால் தான் அவனுக்கு புண்ணியம் அப்படிங்கிற தாத்பரியத்தை இது சொல்றது. மோகமன்னம் விந்ததே அப்ரச்சேதாக. அப்ரச்சேதாக அப்படின்னாக்க பிரச்சேதான்னா பிரகிருஷ்ட ஞானம் உடையவன், அப்ரச்சேதான்னா அது இல்லாதவன் ததபாவா. அவன் தான் என்ன பண்ணுவான்னா ஞானம் இல்லாதவன் தான் அன்னத்தை தனக்காகவே சாப்பிட்டுப்பான். அது எதனால என்ன மோகத்தினால. இப்படி யார் சாப்பிட்றானோ மோகமன்னம் விந்ததே அப்ரச்சேதாக. மோகம்னா தன வேஸ்ட் மோகமா இருக்கான். மோகமான வளர்ச்சி எப்படி சொன்னா வீடு இல்லாத சபலமான வளர்ச்சி சபலமான வளர்ச்சி மோகம்னா நிஷ்பலம். யாச்சியா மோகா மோகாசாகா மோக கர்மான அப்படின்ட்டு இல்லை. மோகம் அப்படி யார் சாப்பிட்றானோ அவன் சத்தியம் பிரவீமி. வேதமே சொல்றது சத்தியம் சொல்கிறேன் வதயித் சதஸ்ய. நிச்சயமாக அந்த அன்னமானது வளர்ச்சியை கொடுக்காது, மாறுதலாக க்ஷீணத்தை கொடுக்கும். நார்யமனம் புஷ்யதி.
அவன் எத்தனை தான் ஹோமம் பண்ணா கூட அது அர்யமாவை போஷிக்காது. அர்யமாங்கிற சப்தத்தினால இங்க சூரியனை சொல்றார். அக்னௌ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே அப்படிங்கிறது இருக்கு. அவன் அதாதாவா இருந்து ஹோமம் பண்ணாக்க அது ஒரு பொழுதும் ஆதித்யனை போய் சேராது. அதனால அர்யமாங்கிற சப்தத்துல இங்க ஆதித்யனை சொல்றார். அர்யமனம் நபுஷ்யதி அப்படின்னு. இன்னொன்று சொல்ல போனா அர்யமாவே ஒரு பெரிய தாத்தா. அந்த சப்தமே தாத்தாங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சப்தமாக தெரியுது. அப்படின்னு சொன்னதுனால அர்யமாங்கிற சப்தத்தினாலே தாத்தான்னு தெரியுது. அது அவன் கொடுத்தாலும் கூட கொடுக்காம இருந்தா கூட அது வாஸ்தவமாக சூரியன் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு தாத்தாவை அது சந்தோஷப்படுத்தாது. நார்ஜமனம் புஷ்யதி நோசகாயம், மித்திரர்களையும் சந்தோஷப்படுத்தாது. எப்படிப்பட்ட அன்னம்னால் அவன் வெறும் அன்னத்தை சாப்பிட்றான் அப்படிங்கிற பாவம், ஆனா அவன் வாஸ்தவமாக பாபத்தையே தான் புஜிக்கிறான் அப்படிங்கிறது. கேவலாகோ பவதி கேவலாதி, கேவலாதி கேவலஹா அகஜேவ கேவலாதி கேவலாகா அப்படின்னு சொல்லுது. ஆமா, கேவலாகோ பவதி கேவலாதி பிரசன்னித்பால ஆசீதங்கணோதி யன்னத்வா. கேவலம் அத்தி, கேவலம் அசனமேவ கரோதி பகவதே அதிவேத்ய இதரேபியா தத்வா ஏகாக்கி அததி ஏகாக்கி. ஆனா இதே மந்திரம் அன்ன சுத்தத்துல இருக்கு நமக்கு யஜுர்வேதத்துல. அங்க சாயணாச்சாரியர் அன்னமே சொல்றது. இந்த வகை அகமன்னம் 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 அதுல அன்னச வாக்கியமே வாக்கியம் அன்னமே சொல்றதான். யோமா ததாதி என்ன கொடுத்தானா நான் வருவான், இல்லைன்னா கேவலா கோபதி கேவலாதி அன்னத்துடைய வாக்கியம். தமிழ்ல கேவலம் ரொம்ப கேவலம். கேவலம் தமிழ் இல்லாத சம்ஸ்கிருதம் தமிழ் கேவலமானு கேட்டானோ கைவல்யம் சொல்றோமே. கேவலத்தை கேவலம்னா கைவல்யம். நிறைய கேட்டுட்டேன். உபன்யாசம் 3 மணி நேரம் உட்கார்ந்தாலும் அந்த சாதம் கூட நமக்கு அரை மணி உட்காந்து ஆனால் செய்யாத உட்காந்து 3 மணி நேரம் உபன்யாசம். ரமணியமா இருக்கும் எல்லாமே. எல்லா பாட்டுமே ரமணியமா தான். இதே அன்னசுத்தம் நம்ம வேதத்தில் வருது. அங்க இது அன்னமே சொல்ற வாக்கியமா சாயணாச்சல் அர்த்தம். அன்னமே சொல்ற இதுக்காக விநியோகம் இருக்க முடியும். அத அவரே சொல்ற. अस्यवामस्य सूक्तस्य आरंभे प्रथमे मंत्रे वा आरंभे वा सूक्तस्य आरंभे वा एतादृशाः अर्थाः सर्वेषामपि मंत्राणां कर्तुं शक्याः एव, किन्तु ग्रन्थविस्तरभयात् मया न लिख्यते इति स्वयमेव वदति. सायणाचार्य भाष्ये वर्तते तत्. பல மந்திரங்களுக்கு விநியோகம் தெரியலையா? இதுக்கு விநியோகம் नास्ति. ऋग्विधानमिति कश्चन ग्रन्थः சௌரகம் ஸ்மார்த்தம் தசம் முச்சதே. சௌரக ஸ்மிருதி ஒன்று மொத்தமே கிடைக்கல. தினம் வச்சிருக்கேன். வச்சு லைப்ரரி
மாதிரி இந்த எதிர்த்து ரொம்ப அபூர்வம் ரொம்ப பாதிச்சு வராங்க அதில் ஒரு விநியோகம் இருக்கு சொல்லுவேன். பூராமந்தத்தும் விநியோகம் வாழ்க ரிஷி சந்தஸ் தேவதையெல்லாம் வந்து சொல்லி ஆகணுமே. நம்மள மாதிரி கிடையாது, எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆமா ஆமா, அது ஹவனத்துல பண்ணும்பொழுது கூட நவா உதேவாயுதனவர்ச்ச சதுக்தஸ்ய பிக்ஷு ரிஷி தனம் தேவதா அதவா அன்னம் தேவதா ஜெகதீச்சந்தः. முதல்ல அன்பாதானம் எப்படி இந்த தேவதைகளுக்கு இந்த திரவியத்தினால ஹோமம் பண்றேங்கிறது அன்பாதானம் பண்ணணும். ஸ்லோகத்தில் அன்பாதானம் அது மாதிரி இங்கே அன்பாதானம் பண்ணணும். அன்பாதானத்தில் என்ன தேவதை சொன்னானோ, எத்தனை ஆவர்த்தி சொன்னானோ, எந்த திரவியத்தினால சொன்னானோ அது மேலே பண்ணப்படும். பண்ணினா அது ஓடுமே அப்படி. அதனால் இந்த மேலே அதை காப்பாற்றுறதுக்கு தான் பண்ணி வேறு சிதாருக்கு அது கிருத்தையேன்னு அதில் சர்வ எல்லா மதத்துக்கும் பிரயோகம் இருக்கு. அதில் சிலது வளர எழுதலை, ஆனால் எழுதலை அது பண்ணால் வியாக்கியானத்தில் என்னன்னா பண்ண முடியும் இருக்கு நல்லா. கேவலாகோ பவதி கேவலாதி. அடுத்து இந்த மந்திரம் சொல்றது, தாத்தா ஒரு பொழுதும் யாருக்கும் அப்பிரியமாக ஆக மாட்டான், எல்லோருக்கும் பந்துவாக ஆவான். இவா 3 பேரை காட்டிலும் தாத்தா பந்துவாக ஆவான் அப்படின்னு ஒரு 3 பேரை காட்டுறது. கிருஷன்னித்பால ஆசீதங் கிருணோதி என்னத்வா நமபவிருந்தே சரித்ரைஹி வதன் பிரம்மாவாததோ வனீயான் பிரணன்னாபிரபிருடந்தமபிஷ்யாத். கிருஷன்னித்பால ஆசிதங் கிருணோதி, உளரவன் போக்தாக்களுக்கு பிரியமானவனாக ஆவான். அவன் உழுதால்தான் ஆசிதம் அது சாப்பிட்றவன் ஒருத்தன் உண்டாக்க முடியும். அவனை இவன் தான் செய்யறான். வாஸ்தவமாக கிருஷி பண்றதுனால தான் ஆசிதம் பவதி, ஆசிதம் கரோதி, சாப்பிடுபவனே உண்டாக்குறான். அதனால இங்க 3 பேரை கணனம் பண்றது கிருஷின்னு சொல்றதுனால உழவனை சொல்றது. அடுத்ததாக என்ன கிருஷன் நிற்பால் ஆசீதம் என்ன அத்வானம் அபவருந்தே சரித்திரைஹி. என்னன்னா யாதி கச்சதி என்ன கச்சந்தம் யஹா கச்சன்னு சரித்திரைஹி யஹா கச்சதி சஹா அத்வானம் அபவருந்தே. அவனுடைய எஜமானனை திருப்திப்படுத்துறான். வைசியனை சொல்றது. வதன் பிரம்மா வததா வனீயானு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பிராமணாலாம் வனியான் கரோதி, உண்மையான தேவதைகள்லாம் திருப்திப்படுத்துறா. ஆனா இது எல்லாருக்கும் பந்துவாக பிரியம்படுத்துறதுங்கிறது தாத்தா ஒருத்தர் தான் அப்படின்னு வேதம் இங்க பரிகரணம் பண்ணும்போதே கிருஷிகள் ஆரம்பிச்சது. ஏன்னா இங்க ஒரு தாத்பரியம் வேதத்துல மட்டும்தான், இந்த ரிக்வேதத்துல மட்டும்தான் இந்த உபதேசம் இருக்கு. அக்ஷீர்மாதீவ்யா கிருஷி மித்கிருஷஸ்வ, உளனம் அப்படிங்கிற ஒரு உபதேசம். கிருஷிமித் கிருஷஸ்வ, கிருஷிமித் கிருஷஸ்வ அப்படின்னா சூதாட்டம் விளையாடாதேன்னு சொன்னது. நஜானீமோ நயதா பத்தமேனம் பிதா மாதா பிராதா ரஜேணமா ஹுர்ணஜானீமோ நயதா பத்தமேனம். பிரச்சாரம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்றாங்க. வேதங்கள் முழுக்க உழவனை பத்தி ஒண்ணுமே சொல்லாது. யோகனை பண்ணிருக்கேன் நான் கூட. என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஜாதின்னு சொல்லுவோம். ஜாதின்னா முதல்ல என்ன அர்த்தம்? ஜாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதிக்கு லட்சணம். அதே இப்போ அதை நாம் விசாரம் பண்ணி இந்த ஜாதின்னு நம்ம சொல்கிறோம், இது அதுக்கோசரம் இந்த ஜாதின்னு சொன்னால் ஜாதித்தை இதுன்றது இல்லை. இவனுக்கு எந்தனால இந்த ஜாதிங்கிற சப்தம் வந்தது அப்படிங்கிறத விசாரம் பண்ணி அதுக்கோசரம் ஒன்று எழுதணும் வச்சுருக்கேன். எழுதி அதோட முடியல. ஆமாம், அது இதுவாக தெரியும், அது போட்டு அது மாதிரி கோ ஜாதின்னு சொல்கிறோம் இல்லையோ, கோ ஜாதி அது மாதிரி பண்ணி இந்த பிராமண ஜாதி க்ஷத்திரிய ஜாதி வைசியன்னு சொல்கிறானே, இதுக்கெல்லாம் என்ன, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அதை என்ன பண்ணணும்னு ஒரு எண்ணம் தோன்றுறதுன்னு சொன்னால், இந்த மாதிரி வித்வான்களாக இருக்கிறவாள்லாம் உட்காந்து ஒரு குழுன்னா ஒரு 50-100 பேர், அந்த கிராமம் சின்ன கிராமம், அந்த கிராமத்தில்
இது என்ன, இதனால என்ன தாத்பரியம் அப்படின்னா அவனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி இது முக்கியமாக வரணும், இதுதான் முக்கியமான இது இருக்குது. இது மாதிரி கிருஷிங்கிறது தான் ரொம்ப இருக்கணும். அவன் இல்லாத போனால் ஒன்றும் பண்ண முடியாது. வேதத்தில் இந்த ஒரு இடத்துல இல்லை, 5-6 இடத்துல சொல்லியிருக்கு. வேதத்தில் 5-6 இடத்துல சொல்லியிருக்கு கிருஷி ஸ்வா எல்லாம் நல்லா விவசாயத்தை பண்ணி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே உழவன் வேண்டாம் ஞானியில நாட்டில் உணவு கிருஷி வளம் பால ஆசிதங்கிற நோக்கி வந்தான் வந்து சாப்பிடணும் வந்தாங்க. ஆமாம், உழுது கொண்டே பாலையன்னு பாலகா ரெண்டாவதா. அப்போ பாலைன்னு எப்படி கருஷகம்ங்கிற அர்த்தம் வரும். ஆசிதம் போக்தாரம், கருஷகம் போக்தாரம் கருவதி. பாலம்ன்ற பதம் இருக்குது, கலப்பைக்கு கலப்பை தான் என் அத்வானம் அபவருந்தே சரித்திரைஹி வதன் சாஸ்திரார்த்தம் வதன் ப்ருவாணः சாஸ்திரார்த்தம் ப்ருவாணாः பிராமணாः. பிரம்மசப்தத்தினால இங்கே பிராமணான்னு அர்த்தம். வதன் பிரம்மா வததः அவததः வணியான் வணியான் கரோதி சம்பத். பிரம்மா இதில் சந்தேகத்துக்கு பிரம்மசப்தம் பிராமண வாசியம் நபுசிங்க மேடம். பிரம்மாயுஷ்மத்தம் பிராமணராயுஷ்ம பிரம்ம க்ஷத்ரேந்திரலாம் பிரம்மசப்தமானது பிராமண ஜாதியை சொல்லும்போது நபுசிலிங்கமாகும். பிரம்மசப்தமானது சந்தேகம். பிரம்மசப்தம் பிராமண ஜாதி சொல்லும்போது நபுசிலிங்கம் தோன்றுது. இவர் பிரம்மான்னு புல்லிங்கமானமா சொல்றாரு காலை விட. வதன் பிரம்மாவாக அந்த பிரம்மா சப்தம் பிராமணன்ற ஜாதி அர்த்தத்தில் பிரயோகங்கள் அதுதான் சொல்லியிருப்போம், சமர்த்திச்சிருப்பாங்க. ஆமாம், பிரம்மாங்கிறதுக்கு பிராமணான்னு இருக்கு. ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பிரம்மா பிராமணன் இல்லை, அது வியாக்கரண பிரக்கிரியை போடல. அது பிரம்மவே பிராமணா வந்து பிராமண ஸ்தோத்திரம் பண்றது நான் தான் பர பிரம்மம்னு. இந்த இடத்துல வெறும் பிராமண இல்ல, அங்க க்ஷத்ரங்கிறது அது க்ஷத்ர ஜாதின்னு க்ஷத்ரத்துவம்னு சொல்றது. வாஸ்தவம் பிரம்மக்ஷத்ரங்கிறதுல பிராமணன்னு சொல்றதா இல்ல பிரம்மத்துவத்தை சொல்றதாங்கிறது பிரம்ம ஜாதி பிராமண ஜாதி ஜாதி தான். அஸ்மின் பிரம்மன் அஸ்மின் க்ஷத்ரே ஸ்யாம. பிரம்மங்கிற சப்தத்துக்கு பிரம்மத்துவமாக பரமாத்மாவை சொல்லி அந்த பரமாத்மாவையே எப்பவும் வதன்னு பிரம்மா வதன் பிரம்மா வததா. பிரம்மான்னா பிரம்மத்துவத்தை எப்பவும் சொல்லக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அப்புறம் பிராமணன் சொல்றான். சாஸ்திரார்த்தம் ப்ருவாணः பிராமணः. ரித்திக்கு பிரம்மா ஒரு புள்ளித்தில் வந்துருவார். ஆமா, ரித்திக்குன்ற பிரம்மா புள்ளித்தில் சாஸ்திரா அவ்வளோ வந்து அப்படி சொல்லுவார். பிராமணன் நீங்க அதுதான் பிரம்மவரணம்னு சொல்றீங்க. ஆமா, அதான் பிராமணன் அவர்களும் ரித்திக்கு அவன் தானே சாஸ்திரார்த்தம் வந்து அவன் தானே சரி சொல்லணும் எல்லாத்துக்கும். ஆபத்தம்பரையும் பிரம்மாவை வர்ணம் பண்ண சொல்லி வரவே இல்லை. ஆபத்தம்பர் எந்த இடத்துலையும் பிரம்மா வர்ணம் சாமிகள் சொல்லிருக்கார். பிராமண சீலமா அதனால என்ன சொல்லும்போது பிராமணம் பெற்றிருந்த ஒரு ராஜ்யம் தான் சொல்லிட்டு அதை விட்டு பிரம்மாண்டம் பாவனை என்ன சொல்றதுக்கு வர்ணம் இருக்கு, பிரமேயம் இல்லை, அதனால கிடையாது. அதனால விடுதலும் பிராமணம் பெற்றிருந்த ஒரு ராஜ்யம் பிராமணம் செய்தவாங்கன்னு போட்டால் தெரியாது. அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் பண்ணணும். எல்லாரும் பண்ணுறதில்ல, கொடுக்கும் பண்ணுறவன்னு இல்லை. ஆனால் அது மாதிரி இங்கே பிரம்மங்கிற சப்தத்துக்கு அந்த பிரம்மத்தை அறியக்கூடியவனான பிராமணன். அவன் உடனே இதெல்லாம் சொல்லணும். பிரகஸ்பதி தேவானம் பிரம்மா அகம் மனுஷன் அதெல்லாம் சொல்ல சொல்லுவான். அபாகில் சொல்லு பிரம்மாகம் பிரம்மாஸ்மி பிரம்மசமே ஆசீதா பிரகஸ்பதி ஐக்கியம் கோபாய மாம் கோபாய சருதத்தில் இருப்பது மாதிரி. அதனால சுரதத்தை அனுசரித்து தான் ரிக்வேத பிரயோகமும் சரி சாமவேத பிரயோகமும் சுரதத்தை அனுசரித்து தான். அதனால அவரே போட்டு பிரம்மா போட்டு பிரம்மான்னு பிராமணனா பிரம்மா அவன் பிராமணன் போட்டு அதான் இதான் அர்த்தம். அதே அர்த்தம் பரிச்சினவும் கிடைச்சு சாட்சா சொல்றது. வதன் பிரம்மா வததா. வதன்னு
பிரம்மத்தை சொல்லக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பிரம்மா பிரம்ம அனதீதி. இதன் பிரம்மா வததோ அவததः வணீயான் அவததः சாஸ்திரார்த்தம் அப்ருவாணான் ஜனானபி வணீயான் சம்பக்திருதமான் கரோதி. சாஸ்திரார்த்தம் அப்ருவாணான் ஜனானபி प्रीणयति. अयं शास्त्रार्थं वदत शास्त्रार्थवक्ता शास्त्रार्थवक्ता यः ब्राह्मणः सः शास्त्रार्थम् अब्रुवाणः जनानपि प्रीणयति. अब्रुवाणान् जनानपि प्रीणयति इति. तदन् ब्रह्मा अवदतः वणीयान् प्रणन्नापिरप्रीणन्तमभिस्यात्. किन्तु अयं दाता यः ददन्नस्ति सः अपृणन्तमपि प्रीणयति. यः नैव ददाति अदाता भवति तस्मै अपि वाञ्छितम् अयं ददाति इत्यतः तस्यापि प्रियकरः भवति इति अत्र तात्पर्यः. एकपाद्भूयो द्विपदो विचक्रमे द्विपाद्त्रिपादमभ्येति पश्चात् चतुष्पादेति द्विपदामभिस्वरे सम्पश्यन् पङ्क्तिरूपतिष्ठमानः. समोचिद्धस्तौ न समं विविष्टः सम्मातरा चिन्न समन्दूहाते यमयोश्चिन्न समावीर्याणि ज्ञाति चित्सन्तौ न समं प्रणीतः. இதுவரைக்கும் தாத்தாவுடைய பிரசம்சையை சொல்லி அதாத்தாவுக்கு என்ன கதி அப்படிங்கிறதையும் சொல்லி தானத்தினுடைய பிரசம்சையெல்லாம் சொன்ன வந்த மந்திரங்கள். இப்பொழுது தாத்தாவாக இருந்தால் எந்த ஒரு குணம் வந்துடுமோ அந்த குணத்தை வரவிடாதிக்கு இருக்கணும். அந்த குணம் நமக்கு வரப்படாது, ஒரு தோஷம் அது வந்துடப்படாது. நான் தான் கொடுக்குறேங்கிற ஒரு பாவம் வந்துடப்படாது. அப்படிங்கிறதுனால அதையும் சொல்லி நான் தான் கொடுக்கணுமா அப்படின்னு அதாத்தா ஒரு கேள்வி கேட்பானே, அப்படியும் இருக்கப்படாதுங்கிறதுக்காக 2 மந்திரம் உபதேசிக்கிறது. ஏகாபாத் பூஜா திபதோ விசக்கிரமே. பாதசப்தம் இங்க பாதம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு. அதனால ஏகபாதுங்கிறது சரணம்ங்கிற அர்த்தத்துல இல்ல, பாதம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஏகபாத் யஹா ஒரு போகம் உள்ளவன் அவன் திபதோ விசக்கிரமே பூஜா திபதோ விசக்கிரமே பூயசா காலேன 2 பாதத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக விவிதம் கச்சதி. திபாத் திரிபாத மத்தியேதி பஷ்சாத். திபாத் யாரு 2 பாதம் இருக்கோ போகம் இருக்கோ அவன் 3 பாதத்தை தேடி போறான். 3 பாதம் இருக்கிறவன் 4 பாதத்தை தேடி போறான். இந்த 4 பாதம் இருந்தாலும் கூட அவன் யாரை பார்க்கறான்னாக்க 2 பாதம் இருக்கிறவனை பார்த்து அசூயப்படுறான். இப்படி எல்லாம் அபர்யாப்தம் ததஸ்மா சொன்ன துரியோதனன் சொன்ன அபர்யாப்தமாக செயலிருந்தா கூட அவரோடது பர்யாப்தமா இருக்குன்னு அசூய வந்தது மாதிரி 4 பாதம் இருந்தா கூட 2 பாதத்தின் மேலே பார்த்து ஒரு அசூய வருது. அதனால சதுஷ்பாதே திபதாமபிஸ்வரே சம்பஷ்யன் அவனோட பார்த்துட்டு அவனுக்கு வேணும்னு நினைக்கிறான். அதனால தாத்தாவாக இருன்னு சொன்னா கூட உனக்கு நான் தான் கொடுக்குறேங்கிற ஒரு பாவம் வந்துடப்படாது அப்படிங்கிறதாக நீதியாக சொல்றது இந்த மந்திரம். தர்மபுத்திரிகளோட அழகான வஸ்திரம் இருக்கு, திரௌபதியம் புடவை எல்லாம் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கு. அப்பா நான் அழகா இந்திரபிரஸ்திலிருந்து இதெல்லாம் உனக்கு இல்லையான்னு கேட்கிறார். எனக்கு இருக்கு, அவனுக்கு இருக்கு, அதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு இருக்கு அது வருத்தம், அது இல்லை அவனுக்கு இருக்கு, அதான் எனக்கு கஷ்டம். அப்போ அதாத்தா கேட்கிறான், நான் மட்டும் தான் கொடுக்கணுமா? குடுன்னு வேதம் சொல்றதே நான் மட்டும் தான் கொடுக்கணுமா? ஏன் என்னுடைய அண்ணா கொடுக்குறான், என்னுடைய தம்பி கொடுக்குறான், இப்படின்னு இருக்கட்டுமே அப்படின்னாக்க அப்படி கிடையாது. லோகத்துல எல்லாமே ஒரே போல இல்லை. சமோசித்தஸ்தௌன சமம் கிருணீதா சமம் வீஷ்டா. ஒரே மாதிரி கை இருந்தாலும் ஒரே மாதிரி பலம் இல்லை 2 கைக்கும். சம்மாதரா சின்ன சமந்தூகாதே. இங்க பாஷ்யக்காரருடைய வச்சனம் எப்படி இருக்கான்னா, ஒரே வத்சத்துக்கு 2 மாதாக்கள் இருந்தாலும் அது ஒரே போல பைசை கொடுக்காது, பாலை கொடுக்காதுன்னு. இது கொஞ்சம் கிளிஷ்டமா இருக்கு. ஒரு கண்ணு குட்டிக்கு 2 தாய் எப்படி இருக்க முடியும்? சம்மாதரா சின்ன சமந்துகாதே அப்படின்னு. ஆனா இதை என்ன பார்க்கும்போது ஒன்று தெரியறது, பிரசவிச்ச ஒரு கோ இருக்கு, ஆனா அது பால் கொடுக்கறதுக்கு அசமர்த்தையா இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு இன்னொரு கோவினுடைய பாலை கொடுக்கிறார் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஒரே தாயிட்ட இருந்து வந்தக்கூடிய ரெண்டு கண்ணுக்குட்டிகள் ஆனாலும் அது 2ம் ஒரு போல பாலை கொடுக்காது அப்படின்னு கூட ஒரு பகுவரீகம்னா இந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். சம்மாதரா சின்ன சமந்துகாதே.
சொல்றாரு பாஷிக்காரர். அவர் பகூரி கருத்து சொல்ல மாட்டாரு, சொரம் போயிடுமா. சம்மாத சொரம் போகணும் மாத்திரு சம்பத்திர பூர்வாயாகங்கிறதுனால பிரத்யேகமாக வரும். வியாகரணத்தை வச்சா தான் சொல்ல முடியும். ஒன்று சொல்ல முடியாது. இல்ல இதுக்காக வியாபிக்கிறான் தெரிஞ்சுக்கிறதா. ரெண்டு அர்த்தம் சொல்லப்படாதுன்னா பாடுபட்டு சொரம் வச்சுக்கலாம். பாடுபட்டு சொரம் வச்சு ரெண்டு அர்த்தம் சொல்ல முடியாது. சமீதெல்லாம் யமயோ சின்ன சமாவீரியானி, ரெண்டு பிறவிகளா இருக்கிறவாளுக்கு ஒரு பொழுதும் சமமான வீரியம் இல்லை. ஞாதி சித்சந்தோன்னு சமம் பிரணீதா, அதனால ஒரு பந்துக்களும் சமமாக கொடுப்பவான்னு சொல்ல முடியாது. அதனால அவா கொடுக்குறா இவா கொடுக்குறான்னு இல்லாம தொம் தானம் குரு அப்படிங்கிற தாற்பயத்தோட இந்த மந்திரம் சொல்லி எதிர்த்துல தானஸ்துதியை சொல்றதுன்னு சொல்லி ஸ்ரீசரணாருடைய பாதங்கள்ல என்னுடைய வாக்கியத்தை சமர்ப்பணம் பண்ணி விரமிச்சுக்கிறேன். ஒரு சூக்தானா கரெக்டா 10 மந்திரம் இருக்கணும். 10 மந்திரம் இல்லை, 10 18 மந்திரம் இருக்கும், 5 மந்திரம் இருக்கும், 15 மந்திரம் இருக்கும். அதெல்லாம் வர முடியும்.